Hey guys, welcome back to another vlog. Oh, இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் கைஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் ஆச்சா. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இந்த பிரியாணி மேன் பண்ணாப்புல. நம்மளுக்கு எதுக்கு இது? ஸோ எப்படி இருந்தாலும் இது வந்து நம்ம டைப் ஆஃப் கண்டென்ட் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுங்களாம்ப்பா. ஹெல்மெட் போடாமல் ஏன்பா வண்டி ஓட்டுறீங்க? So this one's going to be kind of different. So in the vlog வந்து தமிழில் இருக்க போகுது. So if you guys are not comfortable with Tamil, if some of my subscribers don't understand Tamil, maybe you can skip this one. But in case if you do, it's better you guys watch it because it is quite a serious topic. So ரீசெண்டாக யூடியூப்பில் என்ன நடக்குதுன்னே சுத்தமாக எனக்கு புரியலைங்க. ஸோ நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா, I just watch two mainstream YouTube stuff. So I watch English and I watch Tamil because I'm a Tamilian. So Tamil YouTube community la vandu na nariya creators follow பண்ணுவேன். So recently ஆன ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is this guy called Biryani Man guys. So அவரோட கண்டென்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு because my friends used to suggest me, send me few of his roast videos and all. So அதெல்லாம் ஆக்சுவலாகவே நல்லா தான் இருந்துச்சு. பட் சடனாக இந்த மனுஷனுக்கு என்னாச்சுன்னு தெரில, he went completely haywire and he started targeting almost every other fellow creator in the Tamil community. YouTubeல சொல்ல வரேன். So it's completely going to be YouTube, nothing else. So first வந்து இந்த டெய்லர் அக்கா அப்படின்னு ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஷீஸ் அ ஸ்கேம், அவங்க வந்து இது பண்ணுறாங்க, அவங்க வந்து இத்தை காட்டுறாங்க, அத்தை காட்டுறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட இது பவர் ஆஃப் பியூட்டி அப்படின்ட்டு he did a video. So I saw the video and I was really not kind of impressed with the thing that he was doing. Because come on dude, ஏன்னா அவங்க வந்து ஒரு டெய்லர். ஸோ அவங்க க்ளவுஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க வீடியோஸில் அப்படின்னா, இட் இஸ் நாட் வித் எனி அதர் இன்டென்ஷன், பட் ஸ்டில் he did it. அதுக்கப்புறம் நான் அப்புறமா வரேன். பட் அதுக்கு A2D நந்தா ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார், ஸ்கேமா இல்லையா அப்படின்னு. He was so genuine in that video. அக்கு வேற ஆணி வேற புட்டு 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 வச்சுட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் anything that this guy Biryani Man said in his video about this girl, Dayalu is her name. ஸோ டெய்லர் அக்கான்னு கூப்பிட்றதுல I am not so comfortable. ஸோ Dayalu Designs அப்படின்னு வச்சுக்கலாம். Dayalu Designsோட ப்ரொப்ரைட்டர் Dayalu. ஸோ அவங்களோட ஜிஎஸ்டி இல்லை, அது இல்லை, இவங்க வந்து ஓவராக சார்ஜ் பண்ணுறாங்க, இட் இஸ் அ ஸ்கேம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக போட்டுருந்தார். பட் அதை வந்து A2D நந்தா ப்ரோ வந்து ரொம்ப கிளியராக சூப்பராக ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். ஸோ தட் வாஸ் ரியலி அமேசிங். ஸோ ஐம் ரியலி கிளாட் தட் பீப்புள் ஆர் தேர் லைக் திஸ். ஏன்னா அது வந்து போய் ஒரு பிஸ்னஸே அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிடும். ஓ, இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் கைஸ். பாவம், அவருக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கெட்டிங் பேக் டு த டாபிக். ஸோ ஒருத்தரோட பிஸ்னஸே அது வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ எக்ஸாக்டான ப்ரூஃப் இல்லாமல் இது மாதிரிலாம் பண்ணுறது வந்து ஆக்சுவலாகவே தப்பு. ஸோ அதுவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் A2D நந்தா ப்ரோ, நான் வந்து இதுக்கு மேலே நான் உங்களை எதுவும் மீட் பண்ணுற மாதிரி தெரியல. பட் ஐ ஹோப் டு மீட் யூ சம்டே சூன். நான் வந்து உங்களோட யூடியூப் காப் அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களோட இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இஸ் லைக் டு another level. ஸ்கேமை வந்து எக்ஸாக்டாக அது எவ்வளோ பெரிய ஸ்கேம்னு சொல்கிறீங்க, அதே டைமில் வந்து யாராச்சும் இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா யூ கெட் டைவ் இன் டு த பாட்டம் ஆஃப் இட் அண்ட் யூ ஃபைண்ட் அவுட் த திங்ஸ் அண்ட் யூ டெல் இட் டு தி ஆடியன்ஸ், விச் இஸ் ரியலி கிரேட். ஸோ அவங்க தயாலு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாங்கன்னு தெரில. பட் ஐ ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்சர்ன் அபவுட் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் ஆச்சா. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இந்த பிரியாணி மேன் பண்ணாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் கூட போய் ஒரு டக் ஆஃப் வாரில் மாட்டிக்கினார். ஸோ இர்ஃபான் வந்து இந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அன்ஹைஜீனிக் பிளேசஸில் போயிட்டு
ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவர் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டார், ஆல் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ அதுக்கு இர்ஃபான் ப்ரோ வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருந்தார். ஸோ அந்த ரிவ்யூவில் ரிப்ளை போட்டிருந்தார். ஸோ அந்த ரிப்ளை வீடியோவில் அவர் வந்து அவரோட சைடு நியாயத்தை சொன்னார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன், இதெல்லாம் அவ்வளோ பெரிய அஃபென்ஸ் எல்லாம் கிடையாது, அப்படி இப்படின்லாம் சொன்னார். பட் அதில் அவர் கொஞ்சம் வார்த்தை விட்டார். யார்? இர்ஃபான் ப்ரோ. ஸோ இர்ஃபான் ப்ரோ கொஞ்சம் வார்த்தை விட்டோன்னே ஈவன் ஐ வாஸ் ஆல்சோ நாட் ரியலி கம்ஃபர்டபுள் வித் இட். பட் இட் வாஸ் நாட் எக்ஸ்ட்ரீம். பட் அட் த சேம் டைம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன்னா இவர் வந்து அவங்களோட ஃபேமிலியை பற்றி பேசி, இவர் வந்து லிட்ரலி டோல் தட் ஹி கமிட்டட் அ மர்டர், நத்திங் எல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்டில் தான் பிரியாணி மேன் வந்து ஆக்சுவலாக பேசியிருந்தார் இர்ஃபான் ப்ரோவை. ஸோ அதுக்கு வந்து அவர் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி கொஞ்சம் வார்த்தையை விட்டார். சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே திஸ் கை பிரியாணி மேன் could have handled it, just like how Nanda bro does this investigative journalism and all of that. Oh my god, the road is so horrible here, guys. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் வாட் ஹீ டிட் வாஸ், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நான் பண்ணுறேன், ஒரு 1.5 hour வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேரில் போய் கம்ப்ளீட்லி வென்ட் ஹேவாயர், லைக் கம்ப்ளீட்லி ஹேவாயர். எவ்வளோ கெட்ட வார்த்தை, எவ்வளோ அசிங்கமான பேச்சு, அவர் இர்ஃபானை உருவ கேள்வி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டு சமாச்சாரங்களை இப்போ ஃபேமிலியை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட பேசிக்லி அவங்க மாமா, அவங்க ஃபேமிலி அதை பற்றி எல்லாம் பேசுகிறதா இருக்கட்டும், இட் இஸ் கம்ப்ளீட்லி நாட் குட். See guys, ஒரு விஷயம் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் காப்பாக இருக்கணும், நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணோமா இருக்கணும் அப்படின்னா, ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டூ இட். ஸோ யூ கிவிங் சம் குட் ஸ்டஃப் டு தி ஆடியன்ஸ் விச் இஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட். ஸோ நீங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இல்லை. பட் எப்பவுமே நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ரைட்டான ஒரு எவிடன்ஸ், ஒரு ஆதாரம், இது வந்து எப்படி ஜனங்களை பாதிக்குது, இதை ஏன் பண்ணக்கூடாது, இதை ஏன் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு ஒரு இதை வச்சு நீங்கள் பேசலாம். how A to D Nanda bro does it. பட் அதை விட்டுட்டு சும்மா ரேண்டமாக அங்கே போய் அதில் நிறைய கெட்ட வார்த்தை பேசி கான்ஃப்ளிக்ட் ட்ரிகர் பண்ணி பண்ணுறதெல்லாம் இஸ் கம்ப்ளீட்லி நாட் குட். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த ஒரு விஷயம் சடனாக என்ன ஆச்சுன்னு தெரில, யார் அவர்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு தெரில. ஹீ கம்ஸ் ஆன் அ லைவ் அண்ட் அல்டிமேட்லி ஹீ வாண்ட்ஸ் டு ஜஸ்ட் கோ அண்ட் ஹேங் himself. I mean, like, what the hell is wrong with this guy? Dude, you are a creator, you have over 300k subscribers. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஐ எம் ஸ்டார்டிங் மை யூடியூப் ஜேர்னி, ரைட்? ஸோ எனக்கு வந்து இப்போது ப்ரெசென்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு 181 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னமோ தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே நம்ம வந்து ஜென்யூனாக ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், அவங்க வந்து நம்ம கண்டென்ட்டை லைக் பண்ணணும், வி ஷுட் ட்ராக் மோர் ஆடியன்ஸ் இன் டு த சேனல், நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ட்டு நம்ம அவ்வளோ பண்ணுறோம். பட் திஸ் கை இஸ் காட் ஓவர் 300k சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் சி, எல்லாருக்குமே அவர் பண்ணுற ஒர்க் பிடிக்கலனாலும் there are some people who do like the kind of work that he does. ஸோ அவங்களுக்காவது நீ கொஞ்சம் ஜென்யூனாக இருந்திருக்கலாம் ப்ரோ. ஐ மீன், லைக், சீரியஸ்லி, ஐ டோன்ட் நோ இஃப் யூ எவர் கோனா வாட்ச் திஸ் வீடியோ, பட் இஃப் யூ டூ, நீ பண்ணது வந்து இஸ் அ பிளண்டர் மிஸ்டேக் மேன். இட்ஸ் லைக் அ கெரியர் ரூவினிங் மிஸ்டேக் தட் யூ டிட். நம்மளுக்கு எதுக்கு இது? ஸோ எப்படி இருந்தாலும் இது வந்து நம்ம டைப் ஆஃப் கண்டென்ட் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் கண்டென்ட்டும் நம்ம பண்ணல, ப்ளஸ் இந்த ரோஸ்ட் அது இதுவும் நம்ம பண்ணல, ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரியும் அதுவும் நம்ம பண்ணல. ஸோ இது நம்மளுக்கு எதுக்கு இது அப்படின்னு தான் நான் சைலண்டாக விட்டுருந்தேன். பட் இட் கைண்ட் ஆஃப் அஃபெக்டட் மீ. பட் அந்த சேம் டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி ப்ரோ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யூடியூப்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது பேசிக்காக எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கன்சர்ன் தட் எக்ஸ்பிரஸஸ் இல்லையா. சி, பேசிக்லி யூடியூப் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து யார் வேணாலும் வந்து அவங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம். இட் இஸ் அ கம்ப்ளீட் ஓப்பன் கிரவுண்ட் பிளாட்ஃபார்ம். பட் இது இப்படியே போச்சுன்னா, இந்த யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களே சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து ஐம் கோனா ஹேங் மை செல்ஃப்ன்ற மாதிரி ஒரு ஸ்டண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, it is definitely going to give them an upper hand to put strict regulatory laws towards YouTube. நீங்கள் வந்து இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, வேறு இந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. நாளைக்கு யாரோ வந்து சொல்லலாம், இல்லை நீங்கள் மோட்டோ விலாகே பண்ணக்கூடாது, நீங்கள் வண்டி ஓட்டும்போது வண்டி மட்டும் தான் ஓட்டணும், கேமராக்கெல்லாம் பேசக்கூடாது, கேமரா இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்லாம் கூட ஒரு லா வரலாம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி கேன் எஃபெக்ட் தோஸ் டூ கிரியேட்டர்ஸ், பட் எனி ஒன் ஹூ கிரியேட்ஸ் ஆன் யூடியூப். ஓகேவா? ஏன்னா திஸ் இஸ் நாட் ஒன்லி ஹேப்பனிங் இன் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி, அப்படி நான் சொல்லவே வரல. இட் இஸ் ஹேப்பனிங் வேர்ல்டு வைட்.
ஸோ எவ்ரி யூடியூப் கம்யூனிட்டி லைக் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், எந்த டைம் ஜோனாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரியேட்டர்ஸ். பட் அப்போது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிறிஸ் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார் விச் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் டு டூ மெனி பீப்புள். பட் அட் த சேம் டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல்டு அப்யூஸ் விஷயத்தில் வந்து அவர் மாட்டிக்கிட்டு, ஸோ அதில் வந்து மிஸ்டர் பீஸ்டோட பேர் அடிபட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் லைக் இந்த வெஸ்டர்ன் யூடியூப் கம்யூனிட்டி இஸ் லைக் டாக்கிங் அபவுட் இட். இந்தியாவில் பெருசாக யாரும் பேசல அதை பற்றின்னு நினைக்கிறேன். பட் வெஸ்டர்ன் கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அல்டிமேட்லி இட் இஸ் அ ஸ்மால் வீடியோ. ஓ, ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுங்களாம்ப்பா, ஹெல்மெட் போடாமல் ஏன்பா வண்டி ஓட்டுறீங்க? பட் குட் கேட்ச் பை த காப் தோ. கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தாங்க, பயங்கரமாக சீன் ஆகிட்டு இருந்துச்சு இங்கே பெங்களூரில். கொஞ்ச நாள் எங்கேயுமே காப்ஸ் இல்லாமல், யாருமே ஹெல்மெட் போடுறதில்ல, சிக்னல் ஜாம்ஸ், so many things that are happening. But I'm glad that these people are back and they are catching hold. So yeah, getting back to the topic, it is a pretty small one, nothing related to the content that we do here, but at the same time I really wanted to appreciate the work that the kind of work that Nanda bro does, because that was really big support actually. And Madan Gauri bro's concern, your concern was really great bro, it was really informative. Our director yaroda peru mention panama dhaan pesnaru, but at the same time I genuinely do understand the concern that he had. That is like, I'm really glad that he has a concern, because for a creator that big, over 7 million subscribers, அவர் சும்மா நம்மளுக்கு எதுக்கு இது, சும்மா நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். பட் he didn't do that, which was really something that needs to be appreciated. இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வரும். anyone who's a creator, definitely you can have criticisms and all of that. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இல்லை, சும்மா யாரும் நம்மளை ரோஸ்ட் பண்ணுறாங்க, இஃப் இட் இஸ் ஃபன்னி டேக் இட், என்ஜாய் இட். பட் இல்லை இவன் சும்மா வேணும்ன்ட்டு இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு தோணுச்சுன்னா, இட்ஸ் பெட்டர் டு ஜஸ்ட் இக்னோர் இட் அண்ட் மூவ் ஆன் வித் லைஃப். ஓ, இங்கே அண்டர் பாஸ் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? குட். பட் ஆனால் இன்னும் டிராஃபிக் கம்மியான மாதிரி தெரில. ஓகே கைஸ், ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் ஒன். திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் the usual things that I do or want to do in this channel, but at the same time I really felt that this thing is something that needs to be addressed, so that is why this video. So if you like it, give it a like and subscribe to the channel if you guys are not subscribed yet. There are a lot of stuff coming up, and we are starting our monsoon ride really soon. That is, in a couple of days we should be hitting the road and get going. So I'll talk to you guys in the next one. Hope you guys enjoyed this one, and do subscribe. Don't forget to subscribe if you guys like the content. Take care. Thank you. See you next time.